இங்க ஒரு அம்மா வந்து கால் நடக்க முடியாத ஒரு பையனை மிஷின்குள்ள அனுப்புறாங்க. ஏன்னா கிட்டக்க போனதுக்கப்புறம் அந்த அதிர்ச்சியிலனாச்சும் அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பான்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் கிட்டக்க போனதுக்கு அப்புறமா அவன் எந்திரிச்சு நடக்காத பார்த்து மிஷினை அமர்த்திடுவாங்க. பட் அவங்க அழுதுட்டே திரும்பி பார்க்கும்போது அது வரைக்கும் எந்திரிக்காத பையன் அந்த அதிர்ச்சியில கொஞ்சம் எந்திரிப்பான், கொஞ்சம் நடக்கவும் ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் என்ன, அவங்க அம்மாவோட கேரிங் சப்போர்ட்ல வந்து ஓரளவு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் வந்து ஒரு மாதிரி டிசேபிளா இருக்கிறத பார்த்துட்டு திட்டிட்டு அவன்கிட்ட இருந்து காசை பிடுங்குவாங்க. உடனே இவன் திருப்பியுமே காசை பிடுங்கிட்டு அவங்கள விட ஃபாஸ்ட்டாக ஓடுறத அவங்க அம்மா பார்த்துட்டு வந்து இந்த பாரா அத்லட்டிக்னு சொல்லிட்டு டிசேபிள் பர்சன்ஸுக்கெல்லாம் வச்சிருப்பாங்களே அங்கே போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ண உடனே விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஓடிட்டு இருக்கதை பார்த்து இந்த பையன் ஓடி செகண்ட் பிளேஸ் வாங்கிடுவான். உடனே அந்த கோச் வந்து உடனே இவனை சேர்த்துக்குவாரு. ஆனால் இந்த ட்ரைனிங் டெய்லி ட்ரைனிங்க்குலாம் அவன் உடம்பு தாங்காது, பேலன்ஸ் ஆக முடியாமல் காலெல்லாம் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் தான் ஃபோர்த்து பொசிஷன் இவனுக்கு கொடுக்கும்போது ஏற்கனவே ஃபோர்த் பொசிஷனில் இருந்த பையன் இவன் வந்து 15 செகண்ட்ஸில் ஓட சொல்லுங்க, அவன் ஓடிட்டானா நான் இவனுக்கு அந்த பிளேஸை விட்டு கொடுத்துறேன்னு சொல்லும்போது அவனால ஓட முடியாது, அழுதுட்டு இருப்பான். அப்போதான் அவங்க அம்மா நீ வந்து அழுறதுக்கு பதிலாக திருப்பி உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு ட்ரை பண்ணு அப்படின்னோடனே திருப்பியுமே அவன் அந்த படி ஏறுறது நிறைய ஹெவியாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி ட்ரை பண்ணி அந்த 15 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து குவாலிஃபைட் ஆயிடுவான். கடைசியாக வந்து ஃபைனல் ரேஸும் வந்துடும். பட்டு கூட ஓடுற ஒருத்தனுக்கு மென்டல் ஷாக்கில் அப்படியே நின்றுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனுக்கு சுய நினைவு வரும். உடனே கத்திட்டு ஓட ஆரம்பிப்பான். அதனால் இவன் தான் ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஓடி ஆகணும். அந்த நேரத்தில் தான் கடைசியாக ஒவ்வொருத்தரையாக முந்தும் போது அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தானா என்னன்றதே அவனுக்கு தெரியாது. அதனால் போர்டை பார்க்கும்போது கடைசி ஒரு செகண்டில் இவன் ஜெயிச்சிருவான். அவங்க அம்மா ரொம்ப கோல்டு வாங்குறத பெருமையாக பார்த்துட்டு இருப்பாங்க.